ஈஸ்வரி சொல்றாங்க, குடும்பம் ஒரு தேன் கூடு மாதிரி. இது கலையவே கூடாதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. செல்வி ஜெனி கிட்ட சொல்றாங்க, கோபி சார இங்க இருக்க வைக்கிறதுக்கு அம்மா என்னென்ன டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தியா ஜெனி? சும்மா இரு செல்வி. ஈஸ்வரி சொல்றாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ எழில் வீட்டை விட்டு போற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு கோபி. எழில் போனதுல இருந்து வீடு ஆளே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. அதனால பாக்யா எழில் வீட்டுக்கு திரும்பவும் வந்துட்டான்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அத பத்தி பேசதான் எழிலையே வர சொன்னேன். எனக்கு கூட பாக்யா எழில் வீட்டுல இல்லாதது வருத்தம் தான். ஆனா எழில வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எண்ணம் வந்தது கோபிக்கு தான். கோபி சொல்றாங்க, எழில நீயும் நிலா பாப்பா அமிர்தா 3 பேரும் தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்டா. இங்க மறுபடியும் திரும்ப எழில் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, இங்கேயே வாங்கடா. ராதிகா கோபிய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப கோபி சொல்றாரு, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்ன பார்க்க வருவன்னு எனக்கு நல்லா தெரியும் ராதிகா. டாக்டர் வந்து பார்த்தது போதுமா, இல்லாட்டி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாமா கோபி? ராதிகா இப்ப நல்லா இருக்கு உடம்பு, ஆஸ்பத்திரிலாம் போக வேண்டாம். கோபி ஷோரா? வெரி ஷோர் ராதிகா. கோபி சாப்பிட்டீங்களா? ராதிகா நான் நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டியா ராதிகா? சாப்பிட்டேன் கோபி. இத இனியா பார்த்துக்கிட்டோம் கேட்டுக்கிட்டோம் இருக்காங்க. ராதிகா கேக்குறாங்க, கோபி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? ராதிகா என்ன விஷயம்? கோபி நாளைக்கு மயுவோட பிறந்த நாள். ராதிகா ஓ மை காட், மறந்தே போயிட்டேன் ராதிகா, ஒரு இடியட். ராதிகா சொல்றாங்க, இட்ஸ் ஓகே கோபி, வீட்டுக்கு வருவீங்களா? ராதிகா